ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மெஜாரிட்டியான 118 சீட்டுகளை எடுக்கணும். ஆனா 108 தான் இப்போதைக்கு தாவேகா தரப்புல எடுத்திருக்காங்க. யாருடைய கூட்டணி வச்சு எவ்வளவோ செஞ்சிட்டோம், இதை செய்ய மாட்டோமா சொல்லுங்க. தலைவர் எவ்வளவோ பார்த்துட்டாரு, ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரலையே. அவர் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லியும் வரலையே, அவரோட யாருமே இணையிலையே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓட்டு வாங்க பாருங்க, சீட்டெல்லாம் வராதுங்க. ஒரு சீட்டுக்கு மேல வராதுங்க, 2 சீட்டுக்கு மேல வராதுங்க. எங்க 10 சீட்டுக்கு விஜய் வாங்கிட்டாருன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னாருங்க ரங்கராஜ் பாண்டே. மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய மூளை உள்ளவர்கள், மிகப்பெரிய பத்திரிகை புலிகள் அத்தனை பேரும் தலையில முக்காடு போட்டுன்னு போயிட்டாங்க. இப்போ கூட மெஜாரிட்டி எப்படி கிடைக்கும்? 10 சீட்டு குறையுது. இதெல்லாம் கணக்கு போடாதியா என் தலைவாங்க படையூர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 10 வருஷம் கழிச்சு இவன் எதிரி ஆவாரான்னா தலைவர் இன்னைக்கு அடையாளம் முடிச்சிடுவார். இவன் 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு எதிரி ஆவான். அவரை லேசில சாதாரணமா எடை போட்டுட்டாங்க இவங்க. இப்பதான் தெரிஞ்சு நிற்பாங்க, அடாடா நம்ம இவரை சாதாரணமா எடை போட்டுட்டோமே. விஜய் 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 மகத்தான தலைவன் தமிழ்நாட்டில். நீ பாருங்க, வர நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாநகராட்சிகளையும் தாவேகா கைப்பற்றும், அத்தனை உள்ளாட்சிகளையும் தாவேகா கைப்பற்றும், அத்தனை நகராட்சிகளையும் தாவேகா கைப்பற்றும். நீங்க பாருங்க, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அத்தனையும் பிடிக்கும். விசில் சத்தம் மீண்டும் மீண்டும் இனி ஒழித்து கொண்டே இருக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடும் பாண்டிச்சேரி சேர்ந்து 40 எம்பியும் தமிழக வெற்றி கழகம் தான் பிடிக்கும். பாருங்க, 40 பிடிக்கும். நீங்க பாருங்க, இந்திய அரசியலின் பிரதமர் யார் என்பதை தளபதி விஜய் தான் தீர்மானிப்பார். இதுதான் இனி எதிர்கால அரசியல். இனி திமுக தலை தூக்காது. அடுத்த தேர்தலில் இப்ப வாங்கின சீட்டு கூட திமுக கிடைக்காது. நீங்க பாருங்க, இந்த சீட்டு கூட கிடைக்காது. திமுக இனி தலை தூக்காது. நீங்க பாருங்க.